ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. இசைவாடும் ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நாங்கள் வரவேற்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஜெப நாளுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இந்த உபவாச ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, 2 அல்லது 3 பேர் நாமத்தை குடும்பம் மத்தியிலே வருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. மத்திய வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவரே, விண்ணப்பங்களை கேட்கிறவர் ஆண்டவரே, விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மாலே ஆண்டவரே எல்லாம் கூடுமே ராஜா. உம்மாலே கூடாதே ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையுள்ளவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு பாத்திலே வந்திருக்கிறோம் ராஜா. கடந்த நாட்கள்லாம் எங்களை பாதுகாத்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ராஜா உங்கள் சமூகத்திலே வந்து கூடியிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த கூடு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. செங்கடலை 2ஆக பிளந்தவர் ஆண்டவரே. அப்பா, எரிகோ கோட்டை உடைத்தவர் ஆண்டவரே. அப்பா, வனாந்திரத்திலே ஆண்டவரே இந்த மக்களை நீ போஷித்த தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை நீ போஷிக்கிறவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. வல்லமையுள்ள கரத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யோ. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும் ஆண்டவரே. வாசம் செய்யுங்க ஆண்டவரே. நீர் வந்தால் போதுமே ஆண்டவரே, எல்லாம் சூழ்நிலைகள் மாறுமே. நீர் வந்தால் போதுமே ஆண்டவரே, வனாந்தரம் செழிக்குமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வெற்றி உண்டாகுமே, தடைகள் உடையுமே ஆண்டவரே. நீர் வந்தால் ஆண்டவரே சுகம் உண்டாகுமே, பலன் உண்டாகுமே. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே கிரியை செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. அதனாலே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆரான துதி ஸ்தோத்திர ஆரான கர்த்தர் ஆசீர்வதிங்க. செய்தி கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜெப வேலை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களை, விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை, மன்றாட்டுகளை கர்த்தர் நீர் ஆண்டவரே அங்கீகரித்து ஆண்டவரே ஏற்றுக்கொண்டு பதில் தருவீராக ஆண்டவரே. தாழ்மையாய் ஆண்டவர் சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே கிரியை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஜீவ ஊற்று எங்கள் மத்தியிலே இறங்கட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை போல வேறு தேவர் இல்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தாவே, தேவர்களை உமக்கு ஒப்பானவர் யார்? நீர்தான் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். உமக்கு ஒப்பான தேவன் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா என்று சொல்லி அந்த பாடலை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் செங்கடலை பிளந்த தேவனாய் இருக்கிறார். எரிகோ கோட்டை உடைத்த தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஒப்பான தேவன் இல்லையே ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்?
உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். செங்கடலை இரண்டாக, செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு நீர் எங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். அல்லேலூயா. கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடு. நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே, உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலோ உமக்கொப்பானவர். கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர்.
ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஹல்லேலூயா. செங்கடலை இரண்டாக பிளந்தவர் ஆண்டவரே, கண்மலையை பிளந்தவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தடைகளை உடைத்தவர் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மன்னாவினால் போஷித்தவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ, நீர் எங்களையும் ஆண்டவர் நடத்த வல்லவராய் இருக்கிறீர். ஓ, எங்களை நீ போஷிக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம். எங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். உம்முடைய நாமம் அதிசயம் ஆண்டவரே. உம் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவே ஆண்டவரே. ஆமாண்டவரே, அன்றைக்கு நீர் செய்தீர் ஆண்டவரே. உம்முடைய நாமம் அதிசயம், நீர் இன்றைக்கும் செய்திடுவீர், நீர் இன்றும் செய்திடுவீர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் என்றும் செய்திடுவீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. உடைய கரத்தின் கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய கரத்தின் கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ ஆண்டவரே என்று நாங்கள் ஆண்டவரே இறைமையால வாசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நீ நல்லவர், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் வல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தேவ ஆவியானவரே, ஓ ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவராலே எல்லா ஜெபத்திற்கும் பதில் தர முடியும். ஹல்லேலூயா. அவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அற்புதம் செய்கிறவர். ஓ, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு என்று குறித்திருக்க கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ, உம்மை துதிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். என்னுடைய எல்லாவற்று காரியங்களையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம். விசுவாசத்தோட ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா. நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா. நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எஸ்ஐயா. அன்பே உமக்கு ஸ்தோத்திரம்.
உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகோ, அல்லேலூயா, எல்லாமே உம்மாலா, அல்லேலூயா. ஆகோ, எல்லாம் ஆகோ, உம்மாலேதான் எல்லாம் ஆகோ, ஆகோ, எல்லாம் ஆகோ, உம்மாலேதான் எல்லாம் ஆகோ. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. அல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், ஏசையா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஏசையா. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்று, இயேசுவே. ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா. எல்லாமே உம்மாலே ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் அல்லேலூயா. உம்மாலே எல்லாம் ஆகும் ஆண்டவரே, உம்மாலே எல்லாம் ஆகும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. வறண்ட காரியங்கள் செழிப்பாக மாறுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறுமே ராஜா. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா எங்களுக்கு என்று குறித்திருக்கிறது நிறைவேற்ற வல்லவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ சேவனத்தை தடைபடாத ஆண்டவரே. நீர் என்ன வைத்திருக்கிறோ ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, ஹல்லேலூயா. அதை யாரும் தடை செய்ய முடியாத ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா வறண்ட காரியங்கள் மாறணும். ஆண்டவருடைய தேவன், அந்த தேவன் நதி, அந்த தேவன் ஆவியானுடைய ஜீவ ஊற்று, ஹல்லேலூயா, நமக்குள்ளே பாயும்போது எல்லாம் எல்லாம் மாறி போகும். ஹல்லேலூயா. எல்லாம் மாறி போகும், எல்லா வறண்ட காரியங்கள் மாறி போகும். ஓ எல்லா நிலைமைகளும் மாறி போகும். பரிசுத்த ஆவியானவர்கள் மத்தியிலே வரும்போது ஆண்டவரே எல்லாம் மாறுமே ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நீரூற்றாக வாங்க ஆண்டவரே. அப்பா போகும் இடமெல்லாம் ஆண்டவரே செழிப்பு தானே ஆண்டவரே. பாயும் இடமெல்லாம் ஆண்டவரே அப்பா செழிப்பு ஆண்டவரே. போகும் இடமெல்லாம் ஆண்டவரே காரியங்கள் மாறுமே. ஹல்லேலூயா. கேட்போம் கேட்போம் இந்த ஜப நாளில் ஆண்டவரே அப்பா ஜபத்தோடு ஆண்டவர் ஜீவ தண்ணீரே எங்கள் மத்தியில் அசைவாடும் ஜீவ நதி ஆண்டவரே
ஆண்டவரே எங்கள் மத்தியிலே பாயட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கனி உண்டாகமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கனி உண்டாகமே ராஜா. உடைய ஜீவ தண்ணீர் வரும்போது ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில கனி உண்டாகமே, எங்கள் வாழ்க்கையில செழிப்பு உண்டாகமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவ தண்ணீரே எங்கள் மத்தியில அசைவாடும். ஜீவ நதி பாயட்டும் ஆண்டவரே. ஜீவ நதி பாயட்டும் ராஜா. ஹல்லேலூயா. ஓ தாகம் தீர்க்கிற ஜீவ நதி ஆண்டவரே. அப்பா வறண்ட காரியங்களை மாற்றுகிற ஆண்டவரே உம்முடைய ஜீவ நதி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா வனாந்தரங்கள் மாறட்டுமே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஜீவ நதி பாயட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் உடையட்டும் ஆண்டவரே. அப்பா எல்லா ஸ்டாக்னட்டா இருக்கிற எல்லா காரியங்கள் ஆண்டவரே உங்களுடைய நதி அடித்து கொண்டு போகட்டும் ராஜா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரை கேட்போம் ஜெபத்தோட ஜெபத்தோட. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஆண்டவரே. ஜீவ தண்ணீரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக. ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக. ஓ ஹல்லேலூயா. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ. ஜெபத்தோட ஜெபத்தோட ஆண்டவரே, ஜெபத்தோட கேட்கிறோம் ஆண்டவரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக ஆறும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக. ஹல்லேலூயா. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆண்டவரே ஆரோக்கியம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் ஆறுதலே. ஆமென். சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு. ஆண்டவரே அப்பா. ஓ நீங்க வந்தா எப்படி இருக்குமே ராஜா. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம். ஆண்டவரே ஆண்டவரே ஒரு ஆரோக்கியம் ஒரு சுகம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு. ஆமாண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. வாருமையா போதகரே எங்கள் மத்தியிலே. ஓ போதகரே அப்பா, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஆண்டவரே நீர் வந்தால் போதுமே அப்பா. வாருமையா போதகரே. எல்லா ஆண்டவரே அடித்து கொண்டு போகுமே, வற்றாத ஜீவ. ஓ ரபவ சந்தரலரா. ஜீவ தண்ணீரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக. ஆண்டவரே எல்லா நதியும் வற்றி போகும் ஆண்டவரே, ஆனால் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானுடைய நதி வற்றாத நதி ஆண்டவரே. வற்றாத நதியாக பாரு போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக. எப்போ கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசனோ. கோடி கோடி மீனவ கூட்டம் ஓடி ஓடி வலை வீசனோ. பாடி பாடி மீன் பிடிக்கணும்,
பாடி பாடி மீன் பிடிக்கணும் பரலோக தேவனுக்கு. ஆண்டவரே எங்கள் மத்தியிலே, ஆண்டவரே எங்க சுற்றி இருக்கிற ஆண்டவரே ஜனங்களுக்காக நாங்கள் நினைக்கிறோம் ராஜா. கோடி கோடி மீனவ கூட்டம் ஓடி ஓடி அப்பா மண்டை வரணுமே. கோடி கோடி ஆண்டவரே எங்க சுற்றியுள்ள ஜனங்கள் நாங்கள் நினைத்து ஆண்டவரே நம்பிக்கையோட பாடுறோம் ராஜா. ஆண்டவரே வரட்டும் ராஜா. கோடி கோடி மீனவ கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும். பாடி பாடி மீன் பிடிக்கணும் பாடி பாடி அப்பா ஆண்டவரே பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். பரலோக தேவனுக்கு வாருமையா வாருமையா போதகரே. ஆண்டவரே ஒரு ஆத்துமாதான் செய்கிற ஒரு அபிஷேகங்கள் மத்தியில் இறங்கட்ட ராஜா. ஆண்டவரே ஜெபிக்கிற அபிஷேகம் வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ ஜீவ தண்ணீரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக. ஆண்டவரே ஓடி ஓடி மீன் பிடிப்பதற்கு ஆண்டவரே இப்படி ஜீவ தண்ணி எங்கள் மத்தியிலே ஓடட்டும். ஹல்லேலூயா. வற்றாத நதியாக வாரும் போதகரே வாருமையா போதகரே வாருமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ ஹல்லேலூயா வற்றாத ஜீவ நதியாக. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஹல்லேலூயா வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ ஜீவ தண்ணீரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. அப்பா தடைகளை உடைக்கிற ஆவியானவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னென்னலாம் ஆண்டவரை அடைச்சிட்டு இருக்கிறதோ எல்லாவற்றையும் அடித்து கொண்டு போகிற அந்த ஜீவ நதி எங்களுக்குள்ளே பாயட்டும் ராஜா. ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக. நம்பிக்கையோட பாடுவோம் விசுவாசத்தோட. ஜீவ தண்ணி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில இறங்கி கிரியை செய்யுங்க ராஜா. ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக. ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத. ஹல்லேலூயா. கரையோர மரங்கள் ஏராளமா கனிதர வேண்டும் தாராளமா. கரையோர மரங்கள் ஏராளமா கனிதர வேண்டும். கரையோர மரங்கள் ஏராளமா கனிதர வேண்டும். கேட்போம் ஆண்டவர்கிட்ட கேட்போம். அந்த ஜீவ தண்ணி வரும்போது ஹல்லேலூயா ஏராளமா கனிதர வேண்டும். இன்னொரு ஹல்லேலூயா. கரையோர மரங்கள் ஏரா அப்பா ஆண்டவரே கனியெல்லாம் ஆண்டவரே வரணுமே ராஜா. இலைகள் எல்லாம் மருந்தாகணும் இலைகள் எல்லாம் மருந்தாகணும் கனிகள் எல்லாம் உணவாக. அப்பா ஆண்டவரே என்னை வைங்க ஆண்டவரே. என்னை ஒரு ஆசீர்வாத வாய்க்கால வைங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே கனிதர மரமா என்னை வைங்க ஆண்டவரே. கேட்போம் ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே அப்பா எனக்குள்ள இருந்து வர ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்கணுமே. ஹல்லேலூயா. கரையோர மரங்கள் ஏராளமா கனிதர வேண்டும் தாராளமா. கரையோர மரங்கள் ஏராளமா தரிதர வேண்டும். அப்பா நினைச்சு பார்த்து. இலைகள் எல்லாம் மருந்தாகணும் இலைகள் எல்லாம் ஆமாண்டவரே கனிகள் எல்லாம் உணவாகணும் கனிகள் எல்லாம். ஆண்டவரே ஆவியானவரே வாருமையா போதகரே வாருமையா. அப்பா ஆண்டவரே அப்பா கனி ஆண்டவரே ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ. கேட்போம் ஆண்டவரே வற்றாத ஜீவ நதியாக
வற்றாத ஜீவ. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே. ஜெபத்தோட 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 கேட்கலாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜெபமாகவே கேட்கலாம் ஆண்டவரே. அப்பா என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எல்லா கனிகள் உணவானுமே ராஜா. என் வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கனி ஆண்டவரே உண்டாகணுமே அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இலையெல்லாம் மருந்தாகணுமே அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா அதற்கு என்னென்ன தடை இருக்கோ எல்லா தடைகளை உடைச்சு போடுங்க ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே செழிப்பு உண்டாகாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் அடிக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய ஜீவ ஊற்று ஆண்டவரே, ஒரு ஜீவ நதி ஆண்டவரே, ஜீவ தண்ணீர் அது என் வாழ்க்கையில வரும்போது ஆண்ட ராஜா எல்லாவற்றையும் மாற்றுமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா மரண்ட காரியங்கள் கேட்போம் ஆண்டவர்கிட்ட கேட்கும். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஞாயிற்றுக்கிழமையில உட்கார்ந்து கேட்க முடியாது, இன்றைக்கு கேட்கலாம். இது ஜெப நாள், ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஜெபத்தோட கேட்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ள கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர், எனக்குள்ள கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே கனி உண்டாகணுமே ராஜா. இலையெல்லாம் ஆண்டவரே அப்பா எதுவுமே வேஸ்டா போக கூடாது ராஜா. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்னுடைய எல்லா காரியங்களும் மாறுமே. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது எனக்குள்ள இருக்க எல்லா காரியங்கள் மாறுமே ராஜா. ஆண்டவரே என்னுடைய வார்த்தைகள் மாறுமே, செய்கைகள் மாறுமே ஆண்டவரே, என்னுடைய உள்ளங்கள் மாறணுமே அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கனிகள் உண்டாகணுமே, கனிகள் உண்டாகணுமே ராஜா. பரிசுத்த ஆவியானவரே கனிகள் உண்டாகணுமே, பரிசுத்த ஆவியானவரே கனிகள் உண்டாகணுமே ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே கரையோர மரங்கள் ஏராளமா கனி தர வேண்டும் அப்பா அப்பா. ஆண்டவரே கரையோர மரங்கள் ஏராளம் ஆண்டவரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. இலைகள் எல்லாம் ஆண்டவரே ஹல்லேலூயா மருந்தாகணுமே. கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் ஹல்லேலூயா. அப்படி மாறணும்னா பரிசுத்த ஆவியானுடைய ஜீவ ஊற்று நம்ம இடத்திலே பாயணும் ஆண்டவரே. என் இருதயத்துக்குள்ளே ஆண்டவரே இப்படி ஜீவ ஊற்று ஆண்டவரே, என் இருதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய அந்த தண்ணி வரணுமே ராஜா. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, நான் மற்றவங்களுக்கு செழிப்பா இருப்பனே ராஜா. ஆண்டவரே மற்றவங்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்குள்ளே ஆண்டவரே அந்த ஜீவ ஊற்ற கொடுங்க ராஜான்னு கேட்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாருமையா போதகரே வாருமையா. நிரப்புங்க 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. வற்றாத ஜீவ, வற்றாத ஜீவ, வற்றாத ஜீவ நதி ஆண்டவரே, வற்றாத ஜீவ நதி. ஹல்லேலூயா. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ. ஹல்லேலூயா. கோடி கோடி மீனவ கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும் ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. கோடி ஆண்டவரே ஓடி ஓடி வலை வீசணுமே அப்பா. என்னை சுற்றி உள்ள மக்களை ஆண்டவரே உம்மனை நடத்தணுமே. பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி. ஹல்லேலூயா. பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், பரலோக தேவனுக்கு. வாருமையா வாருமையா போதகரே, வாருமையா போதகரே. வற்றாத ஜீவ நீ ஜீவநதி, ஜீவநதி ஓடட்டாப்பா. எல்லா தடைகளையும் உடைத்து தள்ளுகிற ஜீவநதி ஓடட்டும் ஆண்டவரே அப்பா. எல்லாவற்றையும் ஆண்டவர் செழிப்பை கொடுக்கிற ஜீவநதி ஓடட்டும். வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. வற்றாத நதியாக ஆமென் ஆமென். ஜீவ தண்ணீர். ஓ ஆண்டவரே எனக்குள்ள எனக்குள்ள அந்த ஜீவ நதி, ஜீவ நதி, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. வற்றாத நதியாக கேட்போம் கேட்போம் ஆண்டவரே. ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே ஆண்டவரே. எல்லா சோர்வுகள் எல்லா தேவையில்லாத காரியங்களை விட்டு ஓடட்டும் ராஜா. ஆண்டவரே ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே அப்பா அப்பா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே. ஓ ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. வற்றாத நதியாக மாறு போது ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹalleluya. ஒரு விசை நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே அந்த ஜீவ தண்ணீர் எங்களுக்கு வரட்டும் ராஜா. இந்த அடி ரொம்ப அழகா சொல்லுது, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே. கொஞ்சம் அறிக்கை செய்யலாமா? ஆண்டவரே போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் ஆண்டவரே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தம் ஆண்டவரே, சேரும் இடமெல்லாம் ஆறுதல் ஆண்டவரே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு ஆண்டவரே. அப்பா அந்த பரிசுத்த ஆவியான எனக்குள்ளே வரும்போது ஆண்டவரே போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் ராஜா. ஆண்டவரே பரிசுத்த ஆவி எனக்குள்ள வரும்போது அப்பா ஹalleluya பரிசுத்தம் ஆண்டவரே, சேரும் இடமெல்லாம் ஆண்டவரே. அப்பா அந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வரும்போது ஒரு ஆறுதல் உண்டாகிறது ஆண்டவரே. அப்பா பரிசுத்த ஆவியான செல்லும் இடமெல்லாம் செழிப்பு ஆண்டவரே. அப்பா எனக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியான வேண்டுமே, கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், அது வேண்டாமா ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஆண்டவரே. அப்பா போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் ஆண்டவரே. அப்பா ஹalleluya ஹalleluya ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆரோக்கியம்னா ஒன்லி சரீர ஆரோக்கியம் மட்டும் கிடையாது, உள்ளுக்குள்ள ஆரோக்கியம். ஹalleluya ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தடைகள் உடைகிற ஆரோக்கியம் ஆண்டவரே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தம் ஆண்டவரே, சேரு இடத்தெல்லாம் ஆறுதல் ஆண்டவரே. எனக்கு அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆண்டவரே அந்த தண்ணி வேண்டுமே, கேட்கலாம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. செல்லும் இடமெல்லாம் செல்லும் இடமெல்லாம் செழிப்பு உண்டாகும். ஹalleluya ஹalleluya ஆண்டவரே, நாங்க துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அது உண்டாகட்டுமே ராஜா. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் பரிசுத்த ஆவியானுடைய ஆண்டவரே அந்த ஜீவ தண்ணீர் எனக்குள்ளே பாய்ந்து ஆண்டவரே செழிப்பாக்கட்டுமே ராஜா. ஆண்டவரே அப்பா வறண்ட காரியங்கள் ஓடட்டுமே ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஜபத்தோட கேட்கலாம். ஹalleluya. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆண்டவரே அந்த ஆரோக்கியம் உண்டாகணுமே அப்பா. சேரும் இடமெல்லாம் ஆறுதல் ஆண்டவரே. ஹalleluya. செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் ஹalleluya. வாருமையா வாருமையா ஆண்டவரே. அந்த அபிஷேகம் ஆண்டவரே, அந்த அபிஷேகம் எனக்குள்ள வேணும் ராஜா. ஆண்டவரே அந்த ஒரு ஆவியானுடைய நிறைவு ஆண்டவரே, அந்த தண்ணி அந்த ஜீவ தண்ணி நதியாக ஹalleluya. வற்றாத ஜீவ நதியாக கேட்க, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. பாடுவோம். வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ ஹalleluya. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக ஆண்டவரே, வற்றாத நதியாக ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே. அப்பா 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 ஹalleluya. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்த, இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்த நல்லவரே, இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். சொல்லுவோம். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தோ, ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நட, ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற ஹalleluya. வாருமையா போதகரே. ஜீவ தண்ணி ஆண்டவரே, அந்த ஜீவ தண்ணி ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஜீவ தண்ணி இறங்கட்டும். வற்றாத ஜீவ நதியாக அப்பா என்னை கனிகளாக மாற்றுகிற அந்த ஜீவ தண்ணி ஆண்டவரே, என்னை செழிப்பாக மாற்றுகிற ஜீவ தண்ணி ஆண்டவரே, என்னை கனியாக மாற்றுகிற ஜீவ தண்ணி ஆண்டவரே, என்னை செழிப்பாக மாற்றுகிற ஜீவ தண்ணி. ஹalleluya 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 ஹalleluya. என்னுடைய வறண்ட காரியங்களை மாற்றுகிற ஜீவ தண்ணீர் ஆண்டவரே, இந்த வறண்ட காரியங்களை மாற்றுகிற ஜீவ தண்ணீர் எனக்குள்ளே கிரியை செய்யட்டும் ராஜா. ஹalleluya. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக ஹalleluya. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக
ஹalleluya. கேட்போம். ஹalleluya. நிரப்புங்க ஆண்டவரே, அந்த ஜீவ தண்ணியாக ஆண்டவரே. அப்பா, அந்த ஜீவ தண்ணி என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த ஜீவ ஊற்றின் தண்ணீர் நிரப்பட்டு ராஜா. ஹalleluya. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீதான் ஆண்டவரே எங்களுக்கு போதுமானவர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நீர் வந்தால் போதுமானவரே. ஹalleluya. போதுமானவரே, நீர் வந்தால் போதுமே. என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே. ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே நீங்க இருந்தா போதுமே ராஜா, நீங்க போதுமே ஆண்டவர். நீரே ஆண்டவர், எனக்கு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. ஹalleluya. ஆவியானவரே போதுமானவரே, எல்லா நன்மைக்கும் காரணர் அவர்தான். ஹalleluya. என் வாழ்க்கையில் எல்லாம் உண்டாகிற எல்லா செழிப்புக்கும் நன்மைக்கும் அவர்தான் காரணர். ஹalleluya. என் அடைக்கலம் ஆண்டவரே, அப்பா என் புகலிடம் ஆண்டவரே. ஹalleluya. என் சுகம் நீங்க தான் ஆண்டவரே, என் பலன் நீங்க தான் ஆண்டவரே. ஹalleluya. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஹalleluya. கொஞ்ச நேரம் நல்லா வாய்களை திறந்து நல்லா கொஞ்ச நேரம் துதிக்கலாமே. ஆண்டவரே துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஜீவன் நீங்க தான் ஆண்டவரே, எங்கள் சுகம் நீங்க தான் ஆண்டவரே, என்னுடைய ஆரோக்கியம் நீங்க தான் ஆண்டவரே, என் அடைக்கலம் நீங்க தான் ஆண்டவரே. உம்முடைய நாமம் தான் ஆண்டவரே எனக்கு எல்லாம். ஆண்டவர் நீரே எனக்கு எல்லாம், நீரே எனக்கு எல்லாம், என் போதுமானவர். ஹalleluya. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. போதுமானவரே, எல்லா நன்மைக்கும் காரணம் நீரே. சொல்லுவோம், போதுமானவரே, எல்லா நன்மைக்கும் காரணம் நீரே. அடைக்கலம் உம் நாமமே, புகழிடம் என்றும் நீரே. ஆராதனை செய்வோம். அடைக்கலம் உம் நாமமே, புகழிடம் என்றும் நீ. கைகளை உயர்த்தி, என் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீங்க தான் ராஜா. என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்தம். ஓ ஹalleluya. உம் சிறகுகளின் நிழல்தனிலே ஆரோக்கியம் எனக்கு உண்டே. உம் சிறகுகளின் நிழல்தனிலே ஆரோக்கியம் எனக்கு உண்டே. உம் தழும்புகளா சுகமானே, நீரே என் பலனானி. உம் தழும்புகளா சுகமானே, நீரே என் பலனா. கைகளை உயர்த்தி, நீங்க தான் ராஜா. என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. அப்பா
அப்பா. ஆண்டவரே பரிசுத்தம் ஆண்டவரே, என் ஞானம் நீங்க, எனக்கு நீதி செய்கிறவரே. என் ஞானம் நீ, ஹல்லேலூயா. என் நீதி நீ, ஹல்லேலூயா. ஓ உம் சமூகத்திலே பேரானந்தமே, மகிழ்ச்சியும் புகழ்ச்சியுமே. உம் பிரசன்னத்தில் மாலைகளோ மெழுகுபோ. ஓ நமக்கு முன்னாடி இருக்கிற எல்லா மலைகளும் உருகுமே. உம் பிரசன்ன தடைகளை உடைக்கிறவரே, மெழுகுபோ. என் தேவனே, என் பலன் நீரே, என் சுகம். ஆண்டவரே, எனக்கு பலன், எனக்கு சுகம், என் ஆரோக்கியம் எல்லாம் நீங்க தான் ராஜா. ஓ ஹல்லேலூயா. பலனே பரிசுத்த ஆவியானவரே, நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. என் ஞானம் நீரே, என் நீ எனக்கு நீதி செய்கிறவரே, மீட்பும் நீரே என் ஞானம். ஹல்லேலூயா. ஓமை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, வசனத்தில் ஆண்டவரே ஆரோக்கியம் உண்டு ராஜா. உடைய வசனத்திலே வல்லமை உண்டு ஆண்டவரே. அப்பா, உடைய வசனத்தின் வெளிச்சத்திலே வாழ்ந்திடுவேன் என்றுமே. அது போதுமே ராஜா. வசனத்தின் வெளிச்சத்திலே வாழ்ந்திடுவேன் என்றுமே. வார்த்தையின் வல்லமையா என் வாழ்வு. ஆமே. வார்த்தையின் வல்லமையா என் வாழ்வு செழித்திடு. அறிக்கை செய்யுமா இன்னொரு தடவை. ஆண்டவரே, வார்த்தையின் வல்லமை ஆண்டவரே செழிப்பு உண்டாகுதே. என் வாழ்வு செழித்திடு. உடைய வார்த்தையின் வல்லமையா, அழியாத வார்த்தை ஆண்டவரே, வார்த்தை ஆண்டவரே, உடைய வசனம். ஹல்லேலூயா. என் வாழ்வு செழித்திடுவே. என் பலன், என் பலன் நீரே, என் சுகம் நீரே. ஆண்டவரே, பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் மத்தியிலே நீ கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஹல்லேலூயா. யெகோவா ராஃபாவாக, யெகோவா ஷாலோமாக, யெகோவா ஷம்மாவாக ஆண்டவரே எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்தம் எனக்கு நீதி செய்கிறவர். என் ஞானம் நீரே, என் நீதி நீரே. ஓ ரபபா ஷதரல ரபபதா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. என் நீதியின் தேவனே, என் பலத்தின் தேவனே, என் பலனே, என் கண்மலையே. ஓ நீதியின் தேவனே, எங்களுக்கு நீதி செய்கிறவர். ஹல்லேலூயா. எங்களுக்கு பலனை தருகிறவர், எங்கள் சுகத்தை தருகிறவர். ஓம் பிரசன்ன அப்பா ஆண்டவரே. அல்லே, நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு எல்லாம். நாங்க வேற யாரிடத்துல போவோம் ராஜா. நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே. நாங்க எங்களுக்கு வேற யாரும் இல்ல ராஜா. ஆண்டவரே, ஓ என் தனிப்பட்ட வாழ்க்கை, என் குடும்பத்திற்கு நீங்க தான் ஆண்டவரே. என் சபைக்கு நீர் தான் ராஜா. எங்கள் மக்களுக்கு ஆண்டவர் நீர் தான் ராஜா. நாங்க யாரிடத்துல போவோம் ராஜா. ஓ முழு பலத்தோடு. என் நீதியின் தேவனே, என் பலத்தின் தேவனே, என் சுகத்தின் தேவனே, என் ஜீவனின் பலனானவரே. அப்பா, ஜீவ தண்ணீரே.
நிமிஷம் அப்படியே கேட்கலாமா? ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்துல போவோம் ராஜா? நாங்கள் யாரிடத்துல போவோம் ஆண்டவரே? கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் நாங்கள் யாரிடத்துல போவோம் ராஜா? ஆண்டவரே, கிடைக்காத பதில்களுக்கு, கிடைக்காத காரியங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் யாரிடத்துல ஆண்டவரே போவோம்? நீர் தான் எங்களுக்கு எல்லாம் சொல்லாமே. ஆண்டவர் பார்த்து சொல்லாம, நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவர் எனக்கு சுகம், நீங்க தான் ஆண்டவர் எனக்கு பலன், நீர் தான் ஆண்டவரே என் வாழ்க்கையில தடைகளை உடைக்கிறவர் ஆண்டவரே, நீர் தான் ஆண்டவரே தேவையில்லாம ஆண்டவரே எல்லாம் எங்கெங்க வந்து நின்றுகிட்டு இருக்குதோ எல்லாவற்றையும் உடைத்து எடுக்கிறவர் நீர் தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே சில நேரத்தில் அந்த சாக்கடையில் சில நேரத்தில் வந்து கண்டதும் வந்து போட்டாங்கன்னா அப்படியே தேங்கி 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 நிற்கும். அந்த மாதிரி ஸ்டாக்னட்டாக இருக்கிற காரியங்களை உடைக்க வல்லவர் நீர் ஆண்டவர் சொல்லி கேட்போம். ஆண்டவரே எல்லாத்தையும் உடைச்சு போடுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்னென்ன குறுக்க இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிரசன்னத்துல எல்லாம் ஆண்டவரே மெழுகு போல உருகுமே ஆண்டவரே. இந்த பிரசன்னத்துல எல்லாம் உடையுமே ராஜா. ஆண்டவரே கேட்கலாமே, ஆண்டவரே கேட்கலாம். இப்ப நல்ல ஒரு ஜெப நேரம் கேட்கலாம். ஆண்டவரே அப்பா உடைத்து போடுங்க ஆண்டவரே, உடைச்சு போடுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கைக்கு என்னென்ன செழிப்பு உண்டாகாம இருக்குதோ ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில செழிப்பை உண்டாக்குறவர் நீர் ஆண்டவரே. ஜீவ தண்ணீராகிய நீர் ஆண்டவரே, பலனாகிய நீர் ஆண்டவரே. எல்லா நன்மைக்கும் காரணம் நீர் ஆண்டவரே. அப்பா போதுமானவர் நீர் ஆண்டவரே. அப்பா நாங்க யாரிடத்துல போவோம் ராஜா? உடைய பாதத்திலே வந்திருக்கிறோம், உடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே புண்ண பாதத்துல வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா நீங்க செய்யுங்க ஆண்டவரே, நீங்க செய்யுங்க ஆண்டவரே, நீங்க செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்க துதிக்கிறோம். என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் நீரே, என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்த. ஓ ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், நாங்கள் செழிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் பரிசுத்த ஆவியானுடைய மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். கேட்ப சொல்லுங்க சொல்லுங்க. நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம், நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், நாங்கள் செழிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம், நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், நாங்கள் பலத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு என்று வருகிற நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். கேட்போம் சொல்லுங்க சொல்லுங்க. அறிக்கை செஞ்சு கேளுங்க. ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம், எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், எங்களுடைய தனிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம், எங்கள் குடும்பத்துக்கு தேவையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், எங்கள் சபைக்கு தேவையான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் 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 ஆண்டவரே. பெற்றுக்கொள்ளுகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுகிறோம் சொல்லி கேட்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர் நீர் ஆண்டவரே. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. வனாந்தரத்தை ஆண்டவரே வயல்வெளியாய் மாற்றுகிறவர் ஆண்டவரே. அவாந்தர வெளியே நீரூற்றாக மாற்றுகிறவர் ஆண்டவரே. வனாந்தரத்தில் ஆண்டவரே தண்ணீரை ஊற்றுகிறவர். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரி. நல்ல கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம், நாங்கள் பெற்றுக்கொள்வோம் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் அமர்ந்து கொள்வோம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கின்றோம். இந்த உபவாச கூடுகையில் வந்திருக்கிற உங்கள் வாழ்விலே தேவன் அற்புதங்களை செய்வார் என்று முழு நிச்சயமாய் நான் நம்புகிறேன். தேவன் ஒரு அருமையான ஒரு ஆராதனையை கொடுத்திருக்கிறார். ஸோ அந்த ஆராதனை நேரத்தில் தேவன் வெளிப்பட்டிருக்கிறார், அவருடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கிறார். நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வருவோம். நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். யோபு எழுதின புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன், என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென். ஸோ இந்த வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை தேவனை நாளை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை நம்ம வாழ்விலே நிறைவேறுகிறதா? தேவரீர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவன் நம்ம வாழ்விலே எதை செய்ய நினைக்கிறார், அவர் செய்ய நினைத்த காரியங்கள் நம் வாழ்விலே அப்படியாய் நடந்து கொண்டிருக்கிறதா என்று சொன்னால் அது நடக்கவில்லை என்பதை மட்டும் நான் உணர்ந்து கொண்டுகிறோம். தேவரீ நீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறீர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அப்போ தேவன் எதை செய்ய விரும்புகிறாரோ அது நம் வாழ்விலே நிறைவேறியிருக்கிறதா? தேவன் எதை செய்ய விரும்பினாரோ அல்ல நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினாரோ அது நம் வாழ்விலே நடந்திருக்குதா என்று சொன்னால் இல்லை அப்படிங்கிற ஒரு பதிலை தான் வைத்திருக்கின்றோம்.
ஸோ தேவன் இந்த நாளில் அழைத்திருக்கிறார். அவர் நம்மளோடு பேச விரும்புகிறார். இன்றைய நாளில் தேவன் கொடுத்த செய்தியின் தலைப்பு தடை அதை உடை. ஆமென். தடை அதை உடை. இன்றைக்கி தேவன் உங்கள் தடையை உடைத்து உங்கள் வாழ்விலே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார் என்று நான் முழு நிச்சயமாய் நம்புகிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலை முடிந்த பின்பாடு போதகர் ஸ்டேஜில் வந்து நின்றுட்டு உங்கள் எல்லாரும் ஒரு அறிவிப்பை கொடுக்குறார் என்று சொல்லுவோம். 2 நாள் உங்களை நான் சுற்றுப்பயணத்துக்கு அழைத்து செல்ல போகிறேன். மைசூர் கூட்டு போகிறேன், எல்லாருமே கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி போதகர் ஒரு அறிவிப்பு கொடுக்குறார். இந்த அறிவிப்பை கேட்டோன்னு நம்மளுக்குலாம் ஒரு சந்தோஷம் வரும். 2 நாளைக்கு நம்ம எல்லா சூழ்நிலையும் மறந்துட்டு நம்ம போக போகிறோன்னு. அப்போ போதகர் சொல்கிறார், காசு கிடையாது, ட்ரெயின் ஃபேர் கிடையாது, எல்லா செலவுமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் அதை குறித்து என்ன ஒரு திட்டம் எடுப்போம் அப்படின்னு சொன்னால், முதலாவதுக்கு எதை யோசிப்பாங்க, எந்த விதமான டிரான்ஸ்போர்ட்டை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். மோட் ஆஃப் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெயினில் போகலாமா, பஸ்ஸில் போகலாமா, வேனில் போகலாமான்னு சொல்லி ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்போ ட்ரெயினில் போகலான்னு ஒரு முடிவு எடுத்தாச்சு. அப்போ ட்ரெயினில் போகலான்னு முடிவு எடுத்தோன்னா அந்த டிக்கெட் புக் பண்ணணும். அப்போ இந்த டிக்கெட்டை புக் பண்ணணும். டிக்கெட் புக் பண்ணியாச்சு. எந்த நாளைக்கு நாம் சுற்றுப்பயணம் போகிறோம் என்று போதகர் சொல்லுகிறாரோ 9 மணிக்கு ட்ரெயின் என்று சொன்னால் எல்லாருமே 8:30 மணிக்கு நம் ஸ்டேஷனில் இருக்கிறோம் என்று சொன்னால் அடுத்த ட்ரெயின் வந்தோடனே நம்ம ஏறி உட்காரோம், அந்த ஊருக்கு போகிறோம். இது எல்லாமே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால் மிகுந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சுற்றுப்பயணமே ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த சுற்றுப்பயணமே நம்மளுடைய வாழ்விலே ஒரு பசுமையான ஒரு நினைவுகளாக இருக்கும். ஆனால் போதகர் சொல்லிட்டார், எல்லாம் டூருக்கு வாங்க போகலான்னு சொல்லிட்டான்னு சொன்னால் நம்ம இந்த நான் வரேன் இப்படி இழுத்துட்டு போய் கடைசியில் நம்ம டிக்கெட் புக் பண்ண போகிறப்ப ஒரு 25 பேருக்கு தான் டிக்கெட் இருக்குது, 5 பேருக்கு வந்து டிக்கெட் ரிசர்வ் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் அந்த சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கும் பொழுதே நம்மளுக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருக்கும். ஸோ அதையும் தாண்டி நம்ம ஸ்டேஷனுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஸ்டேஷனுக்கு போனபடி ஒரு ஃபேமிலி மட்டும் 8:45 வரல. அப்படிங்கிறப்ப அங்கே ஒரு பதட்டம் நிலவும். இந்த வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது 8:55 ஆகிறப்ப இந்த ஃபேமிலி வரலன்னா நம்மளுக்குள்ளே ஒரு பதட்டம் நிலவும். நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதை நோக்கி போகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸை நம்ம உணர்ந்து கொண்டே இருப்போம். ட்ரெயினில் நம்ம ஏறி உட்காந்துட்டோம், எல்லாத்துக்கும் பெர்த் அலர்ட் ஆகி உட்காந்துட்டோம். ஒரு 5 பேர்த்துக்கு மட்டும் அலர்ட் ஆகாத பெர்த் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏசியில் கன்வெர்ட் ஆகி 5 பேர் அங்கே போயிட்டான்னு வைங்களேன், இங்கே இருக்க 25 பேர்த்துக்கும் எப்படி இருக்கணும், ஒரு நெருடலாகவே இருப்பாங்க. ஸோ ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் எல்லாமே ஒரு பர்ஃபெக்ஷனாக போகும் பொழுது தான் அது நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் அப்படி தான் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்குள்ளே வருவதற்கு சில தடைகள் இருக்கிறதே தேவன் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் இலவசமாய் கொடுக்கிறார். எல்லாவற்றையும் இலவசமாய் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு எந்த இடத்துலையும் தடை காணப்படுகிறது. ஒரு 1000 லிட்டர் டேங்க் இருக்குது, மாடியில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது, கீழே பைப்பை திறந்து விட்றோம், ஓஸில் போகிற தண்ணி அந்த செடிக்கு போல் அப்படின்னு சொன்னால் செக் பண்ணுவோம். நம்ம ஏன் பைப்பில் என்ன பிரச்சனை பார்க்குறேன், அந்த பைப்பு மடங்கியிருக்கலாம், இல்லை டஸ்ட்டு எதோ அடைச்சிருக்கலாம். அதை சரி பண்ணும் பொழுது அந்த டேங்கில் இருக்க தண்ணி அப்படியே பைப்புக்கு வர்றது போல் தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதம் உங்களை வந்து சேர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஸோ அந்த ஆசீர்வாதம் வர முடியாமல் இருப்பதுக்கு என்ன காரணம்? ஸோ சில காரணங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலே தடை உண்டாக என்ன காரணம்? ஸோ அந்த தடைகளை நாம் எப்படி உடைக்க வேண்டும்? அந்த தடைகளை நம்ம உடைக்கும் பொழுது தேவனுடைய கரத்திலிருந்து எப்படி நம் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? ஸோ தடை உண்டாவதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், முதலாவது காரியமாக சோம்பல் நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற முதல் காரியமாக தேவன் வெளிப்படுத்துகிறார். நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது ஒரு சோம்பேறித்தனமானது. நீதிமொழியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 24வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, சோம்பேறியோ பகுதி கட்டுவான். அப்போ தேவனிடத்திலிருந்து முழுமையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளாமல் போகிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், நம்மிடம் காணப்படுகிற சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனத்தினுடைய முதல் வார்த்தை எது தெரியுங்களா? நாளைக்கு பார்த்துக்குவோம். என்னைக்கு நம்ம வாயிலேருந்து நாளைக்கு பார்த்துக்கோன்னு சொல்கிறோமோ அன்னைக்கு அந்த காரியத்தில் ஒரு தடையை நாமளே உண்டு பண்ணி கொண்டு இருக்கின்றோம். தேவன் எந்த ஒரு அற்புதத்தையும் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் நாம் அதற்கு தயாராக இருக்கிறோமா என்று சொல்லி தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார்.
நம்மளுடைய சோம்பேறித்தனத்தினால நாம் ஒரு தடையை உண்டு பண்ணுகிறதுனால தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம் வாழ்விலே வந்து சேருவதற்கு ஒரு தடையாக இருக்கிறது. இன்னைக்கு தேவன் அந்த தடையை உடைக்க விரும்புகிறார். அப்போ சோம்பேறித்தனத்திலிருந்து நாம் எழுந்திருக்க வேண்டும். சோம்பேறியோ பகுதி கட்டுவான். இன்றைக்கி நம்மளுடைய உழைப்பின் பலன் முழுமையாக நம்ம கைக்கு வருகுதா என்று சொன்னால் இல்லை. பாதி வேறு வேறு காரியங்களுக்காய் அது டைவர்ஷனில் போய் கொண்டே இருக்கிறது. முழுமையான ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இரண்டாவது காரியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். தடை எப்படி வருகிறது என்பதை குறித்து இரண்டாவது ஒரு காரியம், தேவையற்ற பேச்சு. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அப்போ தேவனுடைய கரத்திலே நான் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எனக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத வார்த்தைகள், அன்பார்லிமெண்ட் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, தேவையில்லாத வார்த்தைகள் என்ன சொன்னால் என்னை குறித்து நானே நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கிறது. ஒரு காரியத்தை குறித்து நான் விரும்பிட்டேன், தேவ சமூகத்திலேருந்து எனக்கு பதில் வரும் என்ற ஒரு உத்தரவாதம் இருக்கிற நேரத்தில் நாம் அதை குறித்து நாமளே நெகட்டிவாக பேசிக்கொண்டே இருக்கிறதுனால தான் தேவனுடைய கரத்திலேருந்து அற்புதங்கள் வந்து சேராது. இன்றைக்கி இருக்க தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் பாருங்கள், எல்லா டெக்ஸ்ட் புக்கும் எடுத்து பாருங்கள், பின்னாடி ஒரு வார்த்தை சேர்த்துருப்பாங்க, ஐ கேன் டூ அப்படின்னு பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு அதை மோட்டிவேட் பண்ணுறேன், என்னால் முடியும். அப்போ விசுவாசி இருக்கிற நான் ஜெபித்தால் எனக்கு அற்புதம் நடக்குங்கிற அந்த வாயின் வார்த்தை நம்மளுக்கு வர வேண்டும். நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுறோம், நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி கொண்டே இருக்கிறதுனால அது ஒரு தடையாக இருந்து கொண்டே இருக்கிறது. எழுந்திருக்கும் பொழுதே ஒரு நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட்டை தான் எழுந்திரிப்போம். இன்றைக்கி உடம்பு சரியில்லை, நான் நல்லா இல்லை, எனக்கு ஒரு மனசு ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த மாதிரி வார்த்தைகளை நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், அவருக்கு 110 டிகிரி காய்ச்சல் அடித்தா கூட ஃபோன் பண்ணி, பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க கேட்டால், நல்லா இருக்கேன்பா, எனக்கு காய்ச்சல் நல்லா இருக்குப்பா அப்படின்னுவார். ஸோ நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் எப்படியா இருக்கிறது? அநேக காரியங்கள் நம்ம வாழ்வில் தடைப்படுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நம்மளுடைய ஆகாத சம்பாஷணைகள் அதிகமாக இருக்கிறதை தேவன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு. அப்போ விசுவாச குறைவுகள் நமக்கு ஒரு தடையை உண்டு பண்ணி கொண்டே இருக்கின்றன. அப்போ தேவனுடைய கரத்திலிருந்து திரளான நன்மைகள் இருக்கிறது. நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கொடுப்பார். நான் தேவனை நோக்கி விண்ணப்பம் வைத்தேன் என்று சொன்னால் அந்த விண்ணப்பத்துக்கு பதில் தருவார். தேவனுடைய கரத்திலிருந்து நான் நன்மைகளை பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி விசுவசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம வாழ்வில் இன்னமும் தடை இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஒன்று, நாம் சோம்பேறித்தனமாக இருக்கிறது. அதிகாலை ஜெபிக்க வேண்டிய நாம் ஜெபிப்பாமல் இருக்கிறோம். தேவ சமூகத்தில் அமர வேண்டியதில் நாம் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கின்றோம். தேவனுக்கென்று செய்கிறதில் நாம் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறனால தான் தேவனுடைய கரத்திலிருந்து நம்மளுக்கு வர வேண்டிய அற்புதங்கள் வந்து சேராமல் காணப்படுகிறது. இரண்டாவதாக, நாம் பேசுகிற வார்த்தைகள், என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். என்ன வார்த்தை எது, அந்த வார்த்தையினுடைய தன்மை என்ன, அந்த வார்த்தையை நாம் பிரயோஜனப்படுத்துறதுனால் அந்த வார்த்தையினால் எந்த விதமான காரியங்கள் நடக்கும் என்பதை நாம் அறியாமல் அந்த வார்த்தைகளை நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டே இருக்கிறனால தான் நம் வாழ்விலே நிறைய தடைகளை காணப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். அவிவிசுவாசம் என்று சொல்கிறாங்க. ஸோ தேவனை நம்புகிற நம்பிக்கையில் நீங்கள் 100% உறுதியாக இல்லாமல் இருக்கிறனால தான் தேவனுடைய கரத்திலிருந்து நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ தடை, அதை உடை அப்படின்னு சொல்லி தேவன் வாக்குரைத்திருக்கிறனால் இந்த நாட்களில் உங்களுடைய தடை எதுவாக இருந்தாலும் அதை தேவன் உடைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸோ தடையை உடைத்தால் ஆசீர்வாதம். தேவன் அந்த தடையை எப்படி உடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் ஒரு காரியத்தை செய்வார் என்று சொன்னால் அதுக்கு அதிக பிரயோஜனமும் அதிக பிரயாசப்பட வேண்டும் என்று தேவன் விரும்ப மாட்டார். நேற்றைய ஆராதனையில் பாஸ்டர் பேசி கொண்டு இருக்கும் பொழுது, ஜெப வேலையில், அந்த செய்தி வேலையில் அவர் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது சில விஷயங்களை கோட் பண்ணி சொல்லி கொண்டே போனாங்க. அதாவது இயேசுனார் ஊழியம் செய்து கொண்டு இருந்தார்.
அவர் சுகப்படுத்தி கொண்டும் பொழுது ஒருத்தனை பார்த்து சொல்லுகிறார், நீ போய் குளத்தில் கழுவுங்கிறார். ஒருத்தனை பார்த்து என்ன சொல்கிறாரு, கண்ணில் எச்சியை துப்புறாரு. ஒருத்தனை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டைமென்ஷனில் அவர் அற்புதம் செய்கிறார் என்று சொல்லி, தேவன் அதே மாதிரி தான் இந்த உலகம் இப்படி தான் நடக்கணும், இந்த உலகம் இப்படி தான் நம்ம செயல்படும் என்று சொல்லி ஒரு ஃபார்மேஷனை நம்மளை வைத்திருக்கிறது. இப்படி இருந்து தான் நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி, அதே மாதிரி தான் தேவன் இப்படி தான் நம்ம செய்ய வேண்டும்ங்கிற ஃபார்மேஷனுக்குள்ளே தேவன் வரவே மாட்டார். ஒரு மனிதனுக்கு தொட்டு சுகம் கொடுத்தார் என்று சொன்னால் எல்லா மனிதனுக்குமே அவர் தொட்டு தான் சுகம் கொடுப்பார் என்று சொல்லி நான் நம்பணும் என்று சொன்னால் அவர் தொடாமலையும் சுகம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் அந்த ஃபார்மேஷனை மாற்றிக்கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் வழி, இந்த வழியில் வந்து தான் தேவன் ஆசீர்வதிப்பார், இந்த பாதையில் வந்து தான் என்னை அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. எந்த பாதையிலும் என் தேவனால் வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். எனக்கு இந்த தடை ஒன்று இருக்குது என்று சொன்னால் இந்த தடை இப்படியா நடக்கணும்னு சொல்லி நான் அதை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தோம்னா அந்த தடை விலகுமா என்று சொன்னால் விலகாது. ஆனால் எனக்கு இதை என் தேவன் செய்வார் அப்படின்னு நீங்கள் நம்பி நிற்பீங்க என்று சொன்னால் அந்த இடத்துல தேவன் உங்களுக்கு என்று ஒரு புதிய காரியத்தை அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல எங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் சம்மந்தம்னா ஒரு ஊதிய பெண்டிங் ஒன்று நடந்து கொண்டே இருந்துச்சு. அதை அப்போ இருந்து அதிகாரிகிட்ட நாங்கள் மனு கொடுத்து கொண்டே இருந்தோம். இதே மாதிரி தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம், ஆண்டவரே எனக்கு அந்த அதிகாரி கண்களில் தயவு கொடுத்து அந்த ஆர்டரை போடுங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஒரு நாள் தான் வித்தியாசமாக தேவனுடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் ப்ரேயரில் இப்படி உட்காந்தேன், எனக்கு இந்த ஆர்டரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு இந்த ஆர்டரை ரிலீஸ் பண்ணுங்கள் தேவனை, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு ப்ரேயரில் உட்கார்ந்த பொழுது 2-3 நாளில் அந்த அதிகாரி டிரான்ஸ்ஃபரில் இன்னொரு ஊருக்கு போகிறார். தேவன் எப்படிலாம் அற்புதம் செய்வார். 3 நாள் அந்த ட்ரான்ஸ்ஃபரில் போனோன்னே எங்கள் ஃபைல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்க. அப்போ என் ஃப்ரெண்டெல்லாம் சொன்னாங்க, இனிமேல் புதுசாக ஒரு அதிகாரி வந்து அவர் இந்த ஏரியாவை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபைல்லாம் பார்த்து அவர் கையெழுத்து போகிறது நாட்களாகும் என்று. ஆனால் நான் சொன்னேன், இயேசுவின் நாமத்தில் இந்த ஃபைல் சீக்கிரமாக சேங்ஷன் ஆகும் என்று. ஏன்னா அதை நோக்கி நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். திடீரென்று ஒரு அதிகாரி வந்தார், வந்து உட்கார்ந்தார். 2வது நாளில் எங்கள் எல்லா பேப்பர்லையும் சைன் பண்ணி எங்களுக்கு உடனே ஆர்டரை கொடுத்தாரு. 3வது நாள் அவர் வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபரில் போயிட்டார். ஸோ நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு ஃபார்மேஷனில் போய் நின்றுக்கிறதுனால தான் தேவன் அதில் வந்து அற்புதம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்குறோம். இல்லைங்க, தேவன் எப்படி வேண்டுமானாலும் அற்புதம் செய்வார். கண்ணை தொட்டு தான் அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி தேவனே என் கண்ணை தொடுங்க, தேவனே என் கண்ணை தொடுங்கன்னா அவர் காரி துப்புனா கூட கண் திறக்கப்படும். அவருடைய ஆடையினுடைய தொடுதல் அப்படி லேசாக நம்ம மேலே பட்டுட்டு போனால் கூட ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொன்னால், என் தடை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பாதையில் வாங்க என்று சொல்லி நீங்களும் நானும் தேவனுக்கு பாதை போடக்கூடாது. அவரிடம் சொல்ல வேண்டியது, தேவனே இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுங்கன்னு சொல்லி நிற்கும் பொழுது யாரை வைத்து கொண்டும் எதை கொண்டும் தேவன் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ தடைகளை உடைப்பதற்கு தேவன் என்னென்னமான வழிகளை சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த உலகம் கற்றுத்தருகிற ஒரு காரியம் என்ன, ஒரு பாறாங்கல் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை உடைக்கிறதுனா ஒரு சுத்தியலை வச்சு உட, கொஞ்சம் பெரிய பாறாமல் இருந்துச்சுன்னா உளியை வச்சு உட, இன்னும் பெரிய பாறாங்கால் இருந்துச்சுன்னா கடப்பாறையை வச்சு உட, இன்னும் பெரிய பாறையாச்சும் வெடியை வச்சு உட. இதே தான் இந்த உலகம் கற்றுத்தருகிறது. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார், இந்த பாறையை உடைக்கிறதுக்கு நீ 4 வழி வைத்திருக்கிறாய், நான் 4000 வழியை வைத்திருக்கிறேன் மகன் என்று சொல்லுகிறார். அப்போ எந்த வழியில் வந்தால் நம்மளுக்கு ஈஸியாக அந்த காரியம் சக்ஸஸ் ஆகுமோ அந்த வழியிலே தேவன் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டியது, எனக்கு இதில் ஒரு அற்புதம் செய்யுங்க, அதில் மட்டும் நாம் நிற்போம் என்று சொன்னால் தேவன் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸோ தடைகளை உடைக்க தேவன் எனக்கு கற்றுத்தர விரும்புகிறார். தடை வருவதற்குண்டான காரணத்தை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த தடைகளை உடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது தேவன் சொல்லுகிற வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். எக்காலங்கள் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்கையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். எரிகோ மதிலை குறித்து நீங்கள் வேதத்தில் போய் ஆராய்ச்சி பண்ணலாம்.
யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், எரிகோ மதில் எப்படிப்பட்ட பெரிய மதில். இப்போ இன்றைக்கி இருக்க உலகப்புறமாய் நாம் பேசுவோம் என்று சொன்னால், அந்த பெரிய எரிகோ மதிலை உடைப்பதற்கு என்ன தேவைன்னா எத்தனையோ கிலோ கணக்கான வெடிமருந்துகள் தேவை. ஹைட்ராலிக்ஸ் குன்ஸ் வச்சு தான் அதை நீங்கள் பாம் பண்ணி உடைக்க முடியுங்கிற இன்றைக்கி நிறைய கட்டடங்களை இடிக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு மதில் சுவரை என் தேவன் ஒரு செகண்டில் இடிக்கிறார் என்று சொன்னால், அந்த மக்கள் என்ன செஞ்சார்கள் என்று சொன்னால், மகா சத்தத்தோடு மகா ஆரவாரத்தோடு முழங்கையிலே. அப்போ தேவன் இன்னைக்கும் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், உன் வாழ்வில் இருக்கிற தடை விலக வேண்டும் என்று சொன்னால் துதியை நீ ஏறெடுக்க வேண்டும். எப்பொழுதும் நீ துதித்து கொண்டே இரு மகளே, எப்பொழுதும் துதி செய்து கொண்டே இரு. நீ துதிக்க துதிக்க உன் வாழ்வில் இருக்க தடையை நான் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கேன் தேவன் சொல்லி கொண்டு இருக்கிறார். அவ்வளோ பெரிய மதிலுக்கு முன்னாடி என்ற மக்கள் செய்த ஒரே காரியம், ஒரே மனதாய் நின்று அவர்கள் மகா சத்தத்தோடு தேவனை நோக்கி ஆர்ப்பரித்த அந்த நிமிடமே அவ்வளோ பெரிய கோட்டை இடிந்து விழுந்தது என்று சொன்னால், நம்மளுடைய வாழ்விலே தேவன் எளிதாக அற்புதங்களை செய்ய முடியும். அப்போ நான் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் தேவன் என்னை துதிக்க சொல்லுகிறார் என்று சொன்னால், என்னுடைய நெகட்டிவ் மைண்ட் என்னை ஓவர்லுக் பண்ணக்கூடாது. என்னுடைய உறவுகள் பேசின அந்த நெகட்டிவ் காரியங்கள் என்னை ஓவர்லுக் பண்ணக்கூடாது. ஆலயத்தில் என்னோடு இருக்கிற சகோதர சகோதரிகள் பேசின அந்த நெகட்டிவ் காரியங்கள் என்னை ஓவர்லுக் பண்ணக்கூடாது என்று சொன்னால், நான் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நான் தேவன் அற்புதங்களை செய்வார். இன்றைக்கி துதி ஆராதனை நடத்தினது போல் நீங்கள் 2 கைகளையும் விரித்து உங்கள் வீடுகளில் நீங்கள் துதித்து கொண்டே இருக்கும் பொழுது தேவன் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். துதிக்கும் பொழுது உங்கள் மனசில் லேசாய் மாறும். துதிக்கும் பொழுது அந்த காரியத்தை குறித்த கவலை உங்களை விட்டு விலகும். துதிக்கும் பொழுது தேவ பிரசனம் உங்களை மூடும் பொழுது தேவனுடைய கரத்திலிருந்து அற்புதங்கள் எளிதாய் வந்து சேரும். நாம் வீட்லேயும் துதிக்க மாட்டேங்கிறோம், ஆலயத்திலையும் துதிக்க மாட்டேங்கிறோம், வெளியே போகிற எந்த இடத்துலையும் துதிக்க மாட்டோம் என்று சொன்னால், நம்மளுடைய தடைகள் அது இன்னமும் இறுக்கமாக இருக்கும் ஒழிய அது தளர்ந்து உடைப்படுவதற்குண்டான வாய்ப்பு ஒரு நாளும் உருவாகாது. அப்போ எங்கெல்லாம் நீங்கள் துதிக்கிறீங்களோ அங்கெல்லாம் தேவன் அற்புதம் செய்வார். நாம் பாடல் பாடுகிறோம்ல, துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிய செய்தீர் என்று சொல்லி நாம் பாடல்களை பாடுகிறோம். ஆனால் சூழ்நிலையை கண்டு நாம் துதிக்கிறோமா என்று சொன்னால் இல்லை. அப்போ துதி செய்தால் எரிகோ கோட்டையே இடியுது என்று சொன்னால், துதி செய்யும் பொழுது தேவனுடைய சேனை இறங்கும் என்று சொன்னால், துதி செய்யும் பொழுது எதிரிகள் தங்களுக்குள்ளரே வெட்டி கொண்டு கீழே விழுவார் என்று சொன்னால், உங்கள் தடை எதுவாக இருந்தாலும் நீங்கள் துதிக்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2வது காரியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். நாம் என்ன செய்தால் தேவனுடைய கரத்திலிருந்து நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி, தேவனுடைய காரியம் என்னவா இருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கி அவர் நம்மளுடைய வாழ்விலே தடைகளை உடைக்க விரும்புகிறார். தடைகளிலிருந்து நாம் வெளியேற வேண்டும். தடைகளிலிருந்து நாம் வெளியே வந்து ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. எலியா நம்மளை போல பாடுள்ள மனிதன். அப்போ நம்மளை மாதிரி ஒரு சராசரி மனிதன் தான் எலியா. அப்போ எலியா எப்படி ஜெபம் பண்ணுறார்? கருத்தாய் ஜெபம் பண்ணுறார். அந்த தேசத்தில் மழை பெய்யக்கூடாது என்று சொல்லி அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கின்றார். ஸோ கருத்தான ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்திலிருந்து கருத்தான ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது, எதை நோக்கி நீங்கள் இருக்கிறீங்களோ, என்ன காரியம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்களோ, எது உங்கள் வாழ்விலே தடையாக இருக்குது என்று சொல்லி நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களோ, அந்த காரியத்தில் ஜெயம் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கருத்தாய் நிற்க வேண்டும். 3 ஆண்டுகள் கருத்தாய் ஜெபிக்கிறார், மழை பெய்யவில்லை. தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டு அந்த தேசத்தில் மழை பொழியாத அளவுக்கு மழை மேகத்தை நிப்பாட்டி இருக்கிறார். யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனம்.
மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. அப்போ நீங்கள் கருத்தாய் ஜெபம் பண்ணீர் என்று சொன்னால் உங்கள் தடை எதுவாக இருந்தாலும் உங்களால் உடைக்க முடியும். உங்களுடைய ஜெபம் கருத்தாய் இருக்கும் என்று சொன்னால் தேவன் இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் செய்வார் என்று முழு நிச்சயமாய் நின்று அந்த காரியத்தில் நான் நிச்சயம் ஜெயம் எடுப்பேன் அப்படிங்கிற கருத்தில் நின்று நீங்கள் ஜெபம் பண்ணீங்க என்று சொன்னால் தேவன் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனம். நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நோக்கி. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? உபவாசம் பண்ணி. ஒரு காரியம் தடையாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் மற்ற இடத்துல சுற்றி பார்க்க வேணாம். ஒரு காரியம் தடையாக இருக்குன்னா அவங்களால நடந்துச்சான், இவங்களால நடந்துச்சான், அவர் வந்ததுனால இது ஆயிடுச்சோ, இவர் வந்ததுனால அப்படி ஆயிடுச்சோன்னு சொல்லி நீங்கள் உலகத்தை தேட வேண்டாம். அந்த காரியம் தடையாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உபவாசம் இருக்க வேண்டும். உபவாசம் இருந்தால் தான் அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் என்று சொன்னால் நீங்கள் உபவாசம் இருந்தால் தேவன் பலத்த அற்புதங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு உபவாசத்தை நான் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை யாருக்காச்சும் நான் அசைக்க முடியாத ஒரு காரியத்தில் நான் ஜெபம் எடுக்கணும், ஜெயம் எடுக்கணும் என்று சொன்னால் காலையில் 8 மணிக்குள்ளார என்னோடய டிஃபனை நான் முடிச்சுடுவேன். நான் நைட்டு 8 மணி வரைக்கும் எந்த நடுவில் எந்த ஸ்நாக்ஸ் இருக்காது, எந்த டீ இருக்காது. நைட்டு 8 மணிக்கு ப்ரேயரை முடிச்சுட்டு தான் நான் ஜெபம் பண்ணுவேன். ஒரு சனிக்கிழமையில் இந்த ஃபாஸ்டிங்கை நான் போட்டு உட்கார்ந்தேன்னா அடுத்த திங்கக்கிழமைக்குள்ளார நான் அந்த ரிசல்ட்டை பார்த்துருக்கிறேன். ஸோ உபவாசம் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் உங்கள் தடையை நிவர்த்தி செய்வதற்காக. ஒரு காரியத்தில் ஒரு தடவை தோல்வி வந்துடுச்சான், அடுத்தாப்புல நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே காரியம், நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலோ, இல்லை உங்கள் கணவருடைய வாழ்விலோ, இல்லை உங்களுடைய வாழ்விலோ, யாருக்கா தெரிஞ்சவங்களுக்காக உங்கள் ஜெப குறிப்பு என்று சொன்னால் கூட நீங்கள் ஒரு நாள் உபவாசத்தை, ஒரு நேரம் உபவாசத்தை நீங்கள் சரியாய் கடைப்பிடிப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உபவாசம் அப்படின்னு சொல்கிறப்ப நிறைய கேட்டகரியில் இருக்குது. நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் உபவாசம் பண்ணலாம். ஒரு நாள் வைக்கலாம், ஒரு நேரம் உபவாசம் பண்ணலாம், 7 நாள் வைக்கலாம், 21 நாள் வைக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வசதி இருக்குதோ, இல்லை எவ்வளோ நாளுக்குள்ளே நீங்கள் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமோ அது வரைக்கும் நீங்கள் உபவாசத்திலே கடந்து போகலாம் என்று சொல்லி வேதனம் கற்றுத்தருகிறது. அப்போ தடை அதை உடை அப்படின்னு சொன்னால் உபவாசமே ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 21வது வசனம். 3வது வசனத்தில் தானியேல் உபவாசம் இருக்கிறார். ஒரு காரியத்தை குறித்து தானியேல் உபவாசம் இருக்கிறார். தன்னுடைய காரியத்தில் ஒழுங்கு செய்துட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவ முகத்தை தேடிக்கொண்டு இருக்கிறார். 3வது வசனத்தில் உபவாசம் இருந்த தானியேலுடைய உபவாசத்துக்கு 21வது வசனத்துக்கு பதில் வருது பாருங்க. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய என்னை தொட்டான். அப்போ உபவாசம் இருக்கும் பொழுது தேவனுடைய கரத்திலிருந்து உங்களுக்கு பதில் புறப்பட்டு தேவனுடைய தூதனானவன் உங்கள் இடத்திலே வந்து நிற்கிற அளவுக்கு இந்த உபவாசம் மிக பெரிய வல்லமையான காரியங்களை செய்கிறதா இருக்கிறது. அப்போ தேவதூதன் வந்திருக்கிறார். 3வது வசனத்தில் அவர் உபவாசம் இருக்கிறார், ஜெபம் பண்ணுகிறார், தன்னை தாழ்த்துகிறார். 21வது வசனத்தில் தேவதூதன் வந்து நிற்கிறதை பார்க்கிறார். 23வது வசனத்தை பாருங்க. நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கிய போதே கட்டளை வெளிப்பட்டது. ஒரு காரியத்தில் இருங்க சார், ஒரு காரியத்தில் ஒரு அசைவு வேண்டும் என்று சொன்னால் ஒரு உபவாசத்தை நீங்கள் நிர்மாணம் பண்ணிக்கொண்டு நீங்கள் உபவாசம் இருக்கும் பொழுது, இன்னைக்கு காலையில் நான் ஃபாஸ்டிங், இன்னைக்கு நான் காலையில் நான் சாப்பிட மாட்டேன்,
இந்த காரியத்துக்கான உபவாசம் இருக்கிறேன், இந்த காரியத்துக்கு எனக்கு பதில் வர வேண்டும் என்று சொல்லி உபவாசம் இருந்து உங்கள் அரை கதை மூடிக்கொண்டு நீங்கள் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி கைகளை நீங்கள் உயர்த்தும் பொழுதே இந்த பதில் உங்களை நோக்கி வரும். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. சிஸ்டர், நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போது சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு, தரிசனத்தை அறிந்து கொள். அப்போ உங்க வாழ்விலே தடை இருக்குது என்று சொன்னால், உங்கள் வாழ்வில் ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு தடையை நீங்கள் கண்டு கொண்டு இருக்கிறீங்க என்று சொன்னால், இந்த தடை உடைக்காமலே இருந்து கொண்டே இருக்கிறது, நான் போராடி கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னால், இந்த தடை உடைப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவன் கற்றுக் கொடுத்த இந்த 3 காரியங்களும் உம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். முதலாவது விஷயங்கள் துதியை ஆரம்பிக்க வேண்டும். உங்கள் வீட்டிலே உங்கள் துதியை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். என்ன நோக்கத்துக்கான ஜெபமோ, என்ன காரியத்துக்கான ஜெபமோ என்பதை நீங்கள் உணர்ந்தவர்களாய் உங்கள் துதி பலிகளை நீ ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நான் ஜெபிக்க ஆரம்பித்து துதிக்கும் பொழுது சூழ்நிலைகள் மாறும், எனக்கு எதிரான காரியங்கள் உண்டாகும், எனக்கு எதிரான மனிதர்கள் அங்கிட்டும் இங்கிட்டுமாய் போய்கொண்டு இருக்கிறது என் காது கேட்கும். நான் துதித்து கொண்டு இருக்கும் பொழுது இப்படி நடக்காது, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு இப்படி நடக்காதுன்னு சொல்கிற காதுக்கிட்டு அந்த செய்தி வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நான் நம்புகிற தேவன் எனக்கு அற்புதங்களை செய்வார் என்கிற நம்பிக்கையில் நீங்கள் துதிக்க 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 தேவனுடைய கரத்திலிருந்து உங்களுக்கு அற்புதங்கள் புறப்பட்டு உங்கள் எல்லையிலே வந்து கொண்டே இருக்கின்றோம். அந்த காரியம் நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் கருத்தாய் ஜெபத்திலே நிற்கும் பொழுது தேவனுடைய கரத்திலிருந்து அற்புதம் வரும். நீங்கள் உபவாச நாளை நியமிக்கும் பொழுது தேவன் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸோ இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்விலே எது தடையாக இருக்குதோ அந்த தடைகளை என் தேவன் விளக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த தடைகளை உடைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் உங்கள் மனதிலே வைத்து கொள்ளுங்க, என் காரியத்தில் காணப்படுகிற இந்த தடை என் தேவனால் உடைக்கப்படும் என்று சொல்லி நீங்கள் நம்புங்க. தேவனை துதிங்க, தேவனை நோக்கி அமர்ந்துடுங்க. ஒரு உபவாசத்தை எடுத்து நீங்கள் தேவ சமூகத்தில் தாழ்த்துங்க. அடுத்த உபவாச ஜெபத்துக்கு நீங்கள் வரும் பொழுது அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக இருப்பீங்க என்று சொல்லி நான் முழு நிச்சயமாய் நம்புகிறேன். தேவனுடைய வார்த்தை சாதாரணமது அல்ல. தேவன் இந்த வார்த்தையை உங்களை நோக்கி கொண்டு வருகிறார் என்று சொன்னால் தேவன் உங்கள் வாழ்விலே அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மீகாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். மீகா எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். என்கிட்ட இல்லை, பைபிள் இருந்தால் படிக்க சார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து கடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அப்போ உங்கள் தடையை உடைப்பதற்கு உங்கள்ட்ட இருக்க சோம்பேறித்தனத்தை எடுத்து போட்டுட்டீங்கன்னா, உங்கள் தடையை உடைப்பதற்கு உங்கள்கிட்ட இருக்க தேவையில்லாத வார்த்தைகள் எடுத்து போட்டுட்டீங்கன்னா, உங்கள் தடையை உடைப்பதற்கு உங்கள்கிட்ட இருக்கிற அவிசுவாசத்தை எடுத்து போட்டுட்டு தேவன் சொன்ன துதியை நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, கருத்தாய் ஜெபிக்கும் பொழுது, ஒரு உபவாசம் இருந்து இங்கே ஜெபிக்கும் பொழுது உங்கள் ராஜா உங்கள் முன்னே கடந்து போகிறவராய் இருக்கிறார். தடைகளை உடைக்கிற தேவன் உங்கள் முன்னே கடந்து போகிறவராய் இருக்கிறார். அவர் உங்கள் முன்னே போகும் பொழுது அவரை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் அதிகாரம் கிடையாது. அவரை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த சட்டத்துக்கும் அதிகாரம் கிடையாது. அவரை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த காரியத்தாலும் முடியாது. அவர் முன்னே போகும் பொழுது நீங்கள் வெற்றி பெற்றவர்களாய் அவர் பின்னே ஓசன்னா பாடிக்கொண்டு மகிழ்வோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நீங்கள் கடந்து போவீர்கள் என்று சொல்லி தேவன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஸோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்வில் எது தடையாக இருக்குதோ, ஸோ இந்த நாளிலும் இந்த தடைகளை நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நான் தயவாய் வேண்டுகிறேன். உங்களுடைய காரியம் இன்னது என்பதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். பாடல் பாடுகிற வேளையில் உங்களை ஒப்பு கொடுங்க, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய இந்த காரியங்களை நினைப்பூட்டுங்க. எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்துச்சோ, எந்த காரியத்தில் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பதில் வராமல் இருந்துச்சோ,
எந்த காரியம் உங்களுக்கு இன்னும் டிலே ஆகிக்கொண்டே இருக்கிறதோ அந்த காரியத்தில் தேவன் பதில் தர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புங்க. உங்கள் வாழ்விலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று முழு நிச்சயமாய் நம்புங்க. தேவனை துதிங்க. வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் இல்லை, தேவனை துதிப்பதே ஒரு வாய்ப்பாய் வைத்து கொள்ளுங்க. கருத்தாய் ஜெபித்திருங்க. ஒரு உபவாசனால நீங்கள் நிர்மாணம் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மூன்றையும் நீங்கள் செய்யும் பொழுது தேவன் நிச்சயமாய் உங்கள் வாழ்விலே அற்புதங்களை செய்வார். இந்த வசனங்களை நான் எழுதும் பொழுது தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, நிச்சயமாய் நான் இந்த தடைகளை உடைத்து அநேகர் வாழ்விலே விடுதலை தருவேன் என்ற உறுதியை கொடுத்து தான் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் நம்புகிறேன் இயேசு அப்படிப்பட்ட அற்புதத்தை உங்கள் வாழ்விலே செய்வார் என்று முழு நிச்சயமாக நான்